இன்றுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் விடிய அரசு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 525 வாக்குறுதிகளை வாரிய வழங்கினார்கள். ஆனால் இன்று வரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல முறை குரல் கொடுத்தும் செவிசாய்க்காத விடிய அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சேலம் என்று சொன்னால் அண்ணா திமுக கோட்டை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு இருவரும் தலைவர்களை சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை சேலம் என்பதை சேல மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றீர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிரோட்டமுள்ள கட்சி. உயிரோட்டமுள்ள கட்சியை எவராலும் அசைக்க முடியாது. ஒரு தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. இன்றைய தினம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்று 7 மாத காலமாகிறது. அந்த 7 மாத காலத்திலே மக்கள் பெற்ற துன்பங்கள், வேதனைகள் ஏராளம். அந்த துன்பங்களை களைய என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் குறிப்பிட்டவாறு 525 அறிவிப்புகளை வெளியிட்டீர்கள். இதில் ஒரு சில அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறீர்கள். சம்பிரதாயத்திற்காக சொல்ல போனால் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன கோரிக்கை வைத்ததோ அதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி காட்டினோம். இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 2017 கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. 2014 கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தது. ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறத்தை நிறைய ஆட்சி பொறுப்பேற்று இன்று வரை அந்த திட்டத்தை நிறைவேற்றாத காரணத்தினால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு விவசாய கடன் தள்ளுபடி என்று சொன்னார். இன்னும் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலே விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாமல் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அம்மா அரசு நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அறிவிப்பை செய்து நிறைவேற்றினேன். ஆனால் அம்மா அரசு தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டும் என்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அரசு அதில் பல்வேறு குளறுபடி இருப்பதாக இன்றைக்கு பத்திரிகையிலும் செய்தியிலும் பொய்யான செய்தியை பரப்பி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காமல் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்கின்ற கடனை இன்னும் முழுமையாக செய்யாமல் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. 2007 2017 வரைக்கும் திராவிட முன்னேற்ற ஆட்சி. அப்பொழுது திரு கலைஞர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கத்திலே தள்ளுபடி செய்யப்படும் என்று தள்ளுபடி செய்தீர்கள். 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்பொழுது நீங்கள் தள்ளுபடி செய்தீர்கள். அதே வகையில் தான் நாங்களும் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். நீங்கள் எந்த முறையை கையாண்டு
விவசாயி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தீர்களோ அதே முறையைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் கையாண்டு தள்ளுபடி செய்திருக்குது. இது என்ன தவறு இருக்கின்றது? அதிமுக அரசு தள்ளுபடி செய்ய என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்குவதை விட்டுவிடுங்கள். விவசாயிகள் வடிக்கின்ற கண்ணீர் உங்களை நிம்மதியாக வாழ விடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயிகள் ரத்தத்தை வேறுவாக மண்ணிலே சிந்து உழைத்து நமக்கு உணவு வருகின்ற ஒரு விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிக்கு துரோகம் செஞ்சால் அந்த துரோகத்துடைய பலனை விரைவிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது மட்டுமல்ல, நகைக்கடன் ஏழை எளியோரெல்லாம் பத்திரமா வீட்டில் நகை வச்சிருந்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்றடமெல்லாம் இன்னும் நகை அடமானம் வைக்கலையா? உடனடியா கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அடமானம் செய்ய போற இடத்தெல்லாம் திமுக பொதுக்கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அதை நம்பித்தானே பொதுமக்கள் தங்கள் அணிந்திருந்த நகைகள் எல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வச்சாங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அடமானம் வச்சாங்க. இப்ப ஏன் தள்ளுபடி செய்ய மறுக்கிறீங்க? இதெல்லாம் பித்தலாட்டம். ஆகவே பொய் பித்தலாட்டம் சொல்லி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதிப்படி நகைக்கடன் அடமானம் வைத்த நம்முடைய தாய்மார்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். இன்னும் மாதந்தோறும் இல்லத்தரசிக்கு ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று இன்னும் கண்ணிலேயே காட்டல. விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. காட்டில் கூட இன்னைக்கு ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான திட்டத்தை தேர்தல் நேரத்தில் அறிவித்து இன்றைக்கு நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சொன்னீர்களே, என்ன ஆட்சி? அதுதான் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். அதே போல மாதந்தோறும் மின் கட்டணம் இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. தேர்தல் நேரத்தில் கொடுத்தீங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும். என்ன ஆட்சி? நிறைவேற்றுங்க. முதியோர் உதவித்தொகை 1000 1500 எனக்கு உழைக்கும் திறனற்ற மக்கள் கேட்கிறாங்க, என்னாச்சு? என்ன கொடுக்கல. அந்த முதியோர்கள் ஏமாந்து கொடுக்க வாக்களிச்சாங்க. நான் இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 90% பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். 90% பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்த திரு ஸ்டாலின் அவர்களே, தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை கொடுத்து முதியோரையும் ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு எரிவாயு சிலிண்டர் 100 ரூபாய் மானியம். அந்த நம்முடைய இல்லத்தரசியிலும் ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. மாதந்தோறும் 100 ரூபாய் மானியங்களை எங்க கொடுத்தீங்க? இதுவரைக்கும் காணோம். அதே போல கல்வி கடன் ரத்து இல்ல லேது வாயே திறக்கல. கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கல்வி கடன் ரத்து, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கின கடன் ரத்து. என்னாச்சு ஸ்டாலின்? என்ன ஆச்சு? வாய் திறக்க மாட்டேங்கிற. இன்றைக்கு 35% இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அவர்கள் கேட்கின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து என்று சொன்னீர்களே, என்னாச்சு? நிறைவேற்றுங்க. அதே போல மாற்றுத்திறனாளி அவர்களை கூட ஏமாத்திட்டாங்க ஐயா. மாற்றுத்திறனாளி கூட ஏமாற்றியா திமுக கட்சி. அவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி அதுவும் கொடுக்கல. அதே போல சுயதொழில் குழுவுக்கு இப்ப கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி கடன் மட்டும் தான் தள்ளுபடி சொன்னாங்க. நீங்க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் பாருங்க, உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்தில் பாருங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில்
சுயதிக்குள் கடன் பெற்றிருந்தாலும் தள்ளுபடி, கூட்டுறவு சங்கத்தில் சுயதிக்குள் கடன் பெற்றிருந்தாலும் தள்ளுபடி. ஆனா கூட்டுறவு சங்கத்தில் குறைந்த கடன் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. ஆனா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில சுமார் 28,000 கோடி சுயதிக்குள் கடன் வாங்கி இருக்குது, தள்ளுபடி செய்யல. ஓட்டு வாங்குறதுக்காக பொய் பேசி பித்தலாட்டம் பண்ணி அந்த சுயதிக்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு கவர்ச்சிகரமாக இதை அறிவித்து அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களே, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில அந்த சுயதிக்குழு வாங்கிய கடன் ரத்து செய். அதே போல 100 நாள் வேலை திட்டம், கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அன்றாடம் வீட்டிலே அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னால் 100 நாள் வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி 100 நாள் வேலை திட்டத்துக்கு செல்ல நம்முடைய தாய்மார்களும் இன்றைக்கு அந்த திட்டத்திலே 150 நாளாக உயர்த்தப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். 100 நாள் 150 நாளாக உயர்த்தினாரு, அதையும் ஏமாற்றி விட்டார்கள். கிராமப்புற ஏழை பெண்களையும் ஏமாற்றிய ஒரே கட்சி திமுக கட்சி. அதே போல அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே வழங்கப்படுகின்ற ஊதியத்தை உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னார், அதையும் ஏமாற்றி விட்டார்கள். ஆக அவர்கள் அறிவித்த அத்தனை திட்டத்தையுமே நிறைவேற்றாத அரசை கண்டித்து இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். முழுக்க முழுக்க பொய் பேசி ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி திமுக கட்சி. திமுகவுக்கு மூலதனமே பொய் தான் மூலதனம். இந்த பொய் மூலதனத்தை வச்சுதான் இந்த அறிவிப்புக்கெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேலாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பெட்ரோல் டீசல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பிலே குறிப்பிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவுடன் பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கப்படும், டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கப்படும். முதற்கட்டமா திமுக பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கவே இல்லை. பல முறை நான் சட்டமன்றத்தில் இதை எழுப்பினேன், ஆனால் அதற்கு பதில் கிடைக்கல. நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குரல் கொடுத்தார்கள், செவிசாய்க்கவில்லை. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும் என்று சொன்னீங்களே, ஏன் குறைக்கவில்லை? குறைத்தால் தான் விலைவாசி குறையும், ஏழை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், ஏழை மக்கள் பாதிப்பிலிருந்து மீள வேண்டும். அப்படி மீளுவதற்காக இந்திய நாட்டிலே சுமார் 25 மாநிலம் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அது உங்களுக்கு தெரியாதா? எண்ணி பாருங்கள். அந்த 25 மாநில முதல்வர்களும் அந்த மக்களை நேசிக்கிறார்கள். அந்த மக்கள் விலைவாசி உயர்ந்து அதை குறைக்க வேண்டும், விலைவாசியை குறைக்க வேண்டும், அந்த பாதிப்பிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த 25 மாநில முதலமைச்சர்களும் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதைத்தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறோம். இன்றைக்கு பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைக்கும் சொன்னீங்க, 3 ரூபாய் குறைச்சிருக்கீங்க, மீது எப்பொழுது குறைப்பீர்கள்? டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கும் சொன்னீங்க, எப்பொழுது குறைப்பீர்கள்? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், என்ன நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறீர்களே, ஏன் டீசல் விலையை குறைக்கவில்லை? ஏன் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை? உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆந்திர அரசாங்கம் 11 ரூபாய் 70 காசு குறைக்கப்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் டீசலுக்கு 11 ரூபாய் 70 காசு, பெட்ரோல் 14 ரூபாய் 63 காசு குறைச்சிருக்குது. அந்த முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர், அந்த மக்களை மதிக்கின்ற முதலமைச்சர், அந்த மக்களுடைய எண்ணங்களை, குறைகளை, கஷ்டங்களை போக்கக்கூடிய முதலமைச்சர். அதனால பெட்ரோலுக்கு ஆந்திர முதலமைச்சர் 14 ரூபாய் 63 காசு குறைச்சிருக்காங்க, 11 ரூபாய் 70 காசு டீசலுக்கு குறைச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி முதலமைச்சர் நம்ம அண்டை மாநிலம், அந்த மாநிலத்தில் பெட்ரோல்ல 6 ரூபாய் 93 காசு குறைச்சிருக்காங்க, டீசலுக்கு 8 ரூபாய் 33 காசு பாண்டிச்சேரியில் குறைச்சிருக்காங்க. கர்நாடகத்தில் டீசலுக்கு 7 ரூபாய் 31 காசு குறைச்சிருக்காங்க. இப்படி பல மாநிலத்தில் 25 மாநிலம் இந்தியாவில் பெட்ரோல் டீசலை குறைச்சிருக்கிறாங்க. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழை எளிய மக்கள் பாதிப்பிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் டீசல் பெட்ரோலை குறையுங்கள். அப்படி டீசல் விலை குறைக்கின்ற பொழுது சரக்கு கட்டணம் குறையும். அந்த சரக்கு கட்டணம் குறைகின்ற பொழுது
அந்த விலைவாசி குறையும். ஆகவே பெட்ரோல் டீசலை குறைத்தால் ஏழை எளிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திரு ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் வைப்பது, உடனடியாக டீசல் விலையை குறையுங்கள். 10 ரூபாய் ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் டீசலை குறைக்க வேண்டும். பெட்ரோலை ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய் குறைக்க வேண்டும், உடனடியாக குறைக்க வேண்டும். பக்கத்து மாநிலம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இந்த டீசல் பெட்ரோலை குறைங்கள் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இன்றைக்கு ரேஷன் பொருட்கள் ரேஷன் கடையில் முறையா கிடைக்கல. அதிமுக ஆட்சியில அம்மாவுடைய அரசு தங்குவரையிலாம ரேஷன் பொருட்களை கொடுத்தோம். மக்கள் நிம்மதியா அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டு போனாங்க. இப்ப லேது அம்மா உணவகம் மூடிட்டு இருக்காங்க பக்கத்துல. தயவு செய்து நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நம்முடைய அரசாங்க மருத்துவமனை, அரசு மோகன்குமார் மருத்துவமனைக்கு போய் பாருங்க. அங்க மருத்துவ சிகிச்சை பெறுவதெல்லாம் ஏழை எளியோர். அவர் வயிறார குறைந்த விலையிலே உணவு உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உணவகத்தை அம்மா திட்டத்தின் அடிப்படையிலே திறந்தோம். இன்றைய தினம் அது மூடப்பட்டதாக கேள்விப்பட்டேன். ஆகவே வருகின்ற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அப்படியே ஒரு திருப்பி அரசு மோகன்குமார் மருத்துவமனைக்கு போய் இதை காட்டுங்க. அப்பொழுதாவது இந்த விடிய அரசுக்கு விடியட்டும். அம்மா சிமெண்ட் குறைந்த விலையில கொடுத்தோம். 190 ரூபாய் 210 ரூபாய்க்கு நாங்க ஒன்றியத்தின் வாயிலாக கொடுத்தோம். ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்கள் வீடு கட்டுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். ஆக கட்டுமான பொருளுக்கு தேவையான சிமெண்டை 190 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொடுத்தோம். இந்த விடிய அரசு அமைந்தவுடன் இப்பொழுது 400 ரூபாய்க்கு அந்த வலிமை சிமெண்ட் கொடுக்குறாங்க. ஏங்க அம்மா சிமெண்ட் குறைஞ்சா போயிடும். அந்த பேரை கூட ஏற்றுக்க முடியல. திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் நீங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. வலிமை சிமெண்டா நான் என்ன வலிமையில்லா சிமெண்டா கொடுத்தோம். ஏன் இவரெல்லாம் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அப்பேற்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு வலிமை சிமெண்ட் சொல்லுங்க, சரி வலிமை சிமெண்ட் பேரை கூட மாத்திக்க வேண்டாங்களே. ஆனா அந்த ஏழை எளிய மக்கள் குறைந்த விலையில அந்த சிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சோம்னா அதுவும் கிடையாது. அங்க எல்லாம் தம்படி வாங்கிட்டாங்க, எல்லாம் ரேட்டு போட்டு வாங்கிட்டாங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமா போயிட்டு இருக்குது. இந்த சிமெண்ட் விலை உயர்வு எங்க போகுது? அங்க போகுது. அதனால ஏழை மக்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, வீட்டு மக்களைத்தான் கவலைப்படுவார்கள். அதே போல ஸ்டீல் விலை 38,000 ரூபாய்க்கு இருந்தது, இப்ப 72,000 ரூபாய். ஜல்லி விலை உயர்வு, செங்கல் விலை உயர்வு, மணல் விலை உயர்வு, எம்சாண்ட் உயர்வு. கட்டுமான தொழில் ஒட்டுமொத்தமா பாதிச்சிருக்கு. கட்டுமான தொழில 25 லட்சம் பேர் பாதிச்சிருக்கிறாங்க. நான் சட்டமன்றத்தில் பேசினேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள், அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இதை சேர்த்திருக்கிறீங்க. விலை ஏறுகின்ற பொழுது இந்த அத்தியாவசிய பட்டியலிலே சிமெண்ட், கம்பி, ஜல்லி, செங்கல், எம்சாண்ட் சேர்த்து நீங்க அறிவிக்கணும். இதுவரைக்கும் அறிவிக்கல. அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தா விலை குறைஞ்சிருக்கும். கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் நிம்மதியா வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க. அதுவும் செய்யல. நூல்களை வெண்ணை தொடுது. நான் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தேன், எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது செவடங்கால சங்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. கவலைப்பட்டாங்களா? இரவுகள் பாராமல் நெசவு தொழில் ஈடுபட்டுக்கின்ற நெசவாளருடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இந்த விடிய அரசு அந்த நெசவாளர் பிரச்சனையும் கண்டுகொள்ளவில்லை. கடுமையான நூல் விலையால் இன்றைக்கு விசைத்தறி தொழில், நெசவு தொழில் ஈடுபட்டுள்ள அத்தனை பேரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் பல முறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றாத விடிய அரசாங்கம். அதே போல சட்ட ஒழுங்கை பற்றி அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்குல மட்டும்
கிட்டத்தட்ட 557 கொலை, ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 557 கொலைகள் இதுவரை நடந்திருக்குது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு ரோட்ல ஓட ஓட அருவாள் வெட்டாங்க. அது மட்டுமல்ல, வீட்டில் தூங்கி கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் பெண்களை கழுத்து அறுக்கிறாங்க, தலையை வெட்டாங்க. ஆக சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போன அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரு திறமையிட்ட முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். சட்ட ஒழுங்கை பேணி காக்கின்ற அரசாங்கம் இன்றைக்கு அதில் தோல்விட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்லை. காவல்துறை நம்மை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க தனியா போகாதீங்க, காவல்துறை அதிகாரிய துப்பாக்கி வச்சுட்டு போங்கன்னு நம்ம டிஜிபி சொல்றாரு. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை அவர்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, நாம சொல்லல. ஒரு அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் அந்த காலத்திலையும் காவல்துறை கண்டால் ரவுடிகள் அச்சப்படுவார்கள், குற்றவாளிகள் அச்சப்படுவார்கள். குற்றவாளிகளுக்கு கண்ட அச்சப்படுகின்ற அளவிற்கு, பயம் ஏற்படுகின்ற அளவுக்கு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது. இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சில எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொல்ல சில காரர்கள் குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. அதுவும் வேதனைக்குரியது. அது காரணம் நிர்வாக கோளாறு. திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் இந்த துறைக்கு இருக்கின்ற காலத்தில்தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. இன்னும் பேட்டரி இல்லாத 2000 பஸ் நிக்குது. இதெல்லாம் போடுங்கப்பா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும். நான் பத்திரிகையில பார்த்தேன், பேட்டரி இல்லாம 2000 பேருந்து நிக்குது செட்டுல. அப்புறம் ரிப்பேர் ஆனா இந்த பேருந்து வந்து அந்த பேருந்துக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கழட்டி போடுறாங்க. இன்னொன்னு வேடிக்கை என்ன, நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன், ஒரு ஓட்டுநர் அதை வெளியிட்டார். ஏங்க இப்படி மோசமான பஸ்ஸை கொடுத்து நாங்க ஓட்ட சொன்னா எப்படி ஓட்டுவோம், எப்படி மக்கள் பாதுகாப்பா பயணம் செய்வாங்க, டயரை பாருங்க அப்படின்னு டயரை காட்டுறாரு. அந்த நூல் அப்படியே தெரியுது, டயர்ல நூல் தெரியுது. அப்புறம் அந்த ஆறு அடிக்கிறத காட்டுறாரு, தட்டி தட்டி காட்டுறாரு, இது போயிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலைமைதான் போக்குவரத்து கழகத்தில் நிலவுகிறது. எனக்கு தமிழ்நாடு அரசு, நான் அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 5000 புதிய பேருந்துகளை வாங்கி கொடுத்தேன். போக்குவரத்துக்கு தொழிலாளருக்கு நிலுவாக இருந்த பென்ஷனை கொடுத்தேன். போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய அரசு பேருந்தில் ஏறி வைக்க மக்கள் அச்சப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு மோசமான பேருந்து தமிழகத்தில் இயங்கி வருது. இந்த விடிய அரசு விளங்கி இருக்குது. ஒரு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால் நிர்வாக கோளாறின் காரணமாக அந்த போக்குவரத்தும் இன்னைக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அப்புறம் மின்வெட்டு அடிக்கடி போகுது. ஏற்கனவே ஒரு அமைச்சர் இருந்தார், மின்சாரத்துறை அமைச்சர், அணியில போய் மின்வெட்டு வந்தார். அணியில் மின்சாரத்துறை அமைச்சர் அணியில் போய் மின்வெட்டு வந்துதான் கேட்கறீங்க. எறும்பு தெரிஞ்சுக்க, என்ன வேடிக்கையா பேசுறாங்க திமுக அமைச்சருக்கு. அது மட்டும் இல்ல, அரசு ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆவணப்படி நாம கொட்டாங்க. அரசு ஊழியர்கள் கடந்த தேர்தலில் எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அதுபோது நாங்க சொல்றேன், அம்மாவுடைய அரசாங்கம் தான் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அரசாங்கம். நான் முதலமைச்சர் இருக்கிற அம்மாவுடைய அரசு 7வது ஊதிய குழுவில் சுமார் 14,200 கோடி சம்பளத்தை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அகவலைப்படி 6,400 கோடி மத்திய அரசு அறிவித்த அதே அறிவிப்பின் மூலமாக அதே அளவு மாநில அரசும் அகவலைப்படியை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம்.
நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஆண்டொன்றுக்கு 20,600 கோடி கொடுத்த ஒரே அரசாங்கம் நம்ம ஒரு அரசாங்கம். இப்போ இருக்கின்ற விடிய அரசு, ஸ்டாலின் தலைமையில் இருந்த அரசு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. இன்றைக்கு நிலைமை என்ன? மத்திய அரசாங்கம் அறிவித்த அவர்களைப்படி கொடுக்கல. இந்த 6 மாதத்துக்கு தள்ளுபடிட்டாரு ஸ்டாலின். நம்முடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். 6 மாத காலமாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாதத்துக்கு அகவலைப்படி கிடையாது. 1/1/2022 தான் அகவலைப்படி கொடுக்கப்படும் என்று. அரசு ஊழியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் மத்திய அரசாங்கம் அகவலைப்படியை உயர்த்தி வழங்கியதோ அப்பொழுதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியை உயர்த்தி வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணாவுடைய அரசாங்கம். ஆனால் திமுக மத்திய அரசு அகவலைப்படியை உயர்த்தியும் மாநில அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு அதை இன்றைக்கு 6 மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய அகவலைப்படியை கொடுக்க மாட்டோம் என்று இன்றைக்கு நிராகரித்து விட்டார். சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசு ஊழியர்களை. அது மட்டுமல்ல, பழைய பென்ஷன் அதைத்தான் நம்பி எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் பண்ணாங்க. நான் எவ்வளவு வேண்டுகோள் வச்சேன், அரசுடைய நிதி நிலைமை சரியில்லைங்க, நான் உங்களோட இருக்கிறோம், எப்பவுமே அரசு ஊழியர்களும் இன்றைக்கு அரசும் இணைந்து செயல்பட வேண்டும், ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் போல இருந்தால் தான் அந்த இலக்கை அடைய முடியும் என்று வேண்டுகோள் வைத்தேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமாக அறிவித்து அந்த படித்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. படித்த வேலை இருக்கின்ற அரசு ஊழியர்களே ஏமாற்றிட்டாங்கன்னா எப்படின்னு பாருங்க. சாதாரண மக்கள் ஏமாற்ற மாட்டாங்களா? அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து பொய்யான வாக்குறுதி அளித்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு சாத்தியம் இல்லை என்று நிதியமைச்சர் சொல்லிவிட்டார். கதை முடிஞ்சு போச்சு. அதே போல விவசாயிகள், நான் ஏற்கனவே சொன்ன போல இரவல் மாறாமல் நமக்கு உணவளிக்கின்ற விவசாயிகள் மழை பொருட்படுத்தல, வெயிலை பொருட்படுத்தல. அப்படி விவசாயிகள் உழைத்து அந்த நெற்கதிரிகளெல்லாம் மணிகளாக ஆக்கி மூட்டை பிடித்து அரசு நெல் கொள்முதல்ல விலையை விற்பதற்காக கொண்டு சென்று திறந்த விலையில் அடுக்கி வச்சிருந்தாங்க. அதை இந்த விடியா அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கம் அந்த விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தில் மழையில் நுழைஞ்சு முளைச்சு போச்சு. எவ்வளவு நஷ்டம்! ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நான் விவசாயி, விவசாயி ஒரு நெல் மணியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் இந்த அரசு வழங்க வேண்டும். அதை இரவு பகல் பாராமல் தன் குழந்தையை காப்பாற்றுவதைப் போல நம்முடைய விவசாய குழந்தை மக்கள் தங்களுடைய நிலத்திலே விளைந்த மணிகளை இன்றைக்கு மூட்டை பிடித்து விற்கின்ற அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் மழையில் அலைந்து வீணாகி போய் இன்றைக்கு நஷ்டத்திலே ஆளாய்த்தால் அவர்களை காப்பாற்றுங்கள். இல்லாவிட்டால் நான் ஏற்கனவே சொன்னதை போல விவசாயிகள் இருக்கின்ற கண்ணீர் உங்களை சும்மா விடாது, அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அப்புறம் கனமழை. அதிமுக அரசு இருக்கும்போது எத்தனை புயல், தானே புயல், நேர் புயல், புரவி புயல், கஜா புயல், எத்தனை புயலை நாங்க பார்த்தோம். இந்த கனமழை பெஞ்சது. இந்த கனமழையில சென்னையில பூரா மிதக்குது. அப்படியே ஸ்டாலின் திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி அப்படியே போறாரு, அப்படியே போஸ் கொடுக்கிறார், ஒரு 4 இடத்த பார்க்கிறார், பார்த்துட்டு ஒரு டீயை குடிக்கிறார், போயிடுறார். என்னப்பா சாதனை செஞ்ச? அந்த தண்ணீர் வடிவதற்கு கனமழையால் சென்னை மாநகரத்தில் பல்வேறு வீதிகளில் தேங்கிய நீரை வடிவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உதாரணத்துக்கு கொளத்தூர் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலேயே 20 நாட்கள் தொடர்ந்து 30 வீதிக்கு மேலாக தண்ணி தேங்கி அங்கெல்லாம் டெங்கு கொசு இன்னைக்கு உற்பத்தி ஆகிருக்கு. சொந்த தொகுதியிலேயே மழைநீர் வடிகால் செய்யாம அந்த தேங்கிய நீரை அகற்றாம இருந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். எண்ணி பாருங்க,
எந்த முன்னறிவிப்பும் கிடையாது. என்ன சொல்றாரு? முன்னாள் உள்ள அரசாங்கம் செய்யணுங்கிறாரு. ஐயா, நாங்களே ஆட்சி இருக்கிறோம். மறந்துட்டார் பாவம். அவர் திமுக ஆட்சி தான் மறந்துட்டார். இன்னும் அண்ணா திமுக ஆட்சி தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா 5வது மாசமே பதவி ஏற்றுக்கிட்டார். 5வது மாசமே பதவி ஏற்றுக்கிட்டார். இன்றைக்கு பருவங்களை 10வது மாசம் தான் தூங்குது. 5 மாசம் இடையில. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வடகிழக்கு பருவங்களை தூங்குவதற்கு முன்னாகவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை உஷார்படுத்தி கனமழையின் போது எந்தெந்த பகுதியிலே தண்ணீர் தேங்கிட்டது அந்த தண்ணீரை வடிப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இவர் தான் ஒரு பொம்மை முதலமைச்சர், பிறவில்லாத முதலமைச்சர், வடகிழக்கு பருவமழையில எதுவுமே தெரியாத முதலமைச்சர். அதனால கோட்டை விட்டுட்டார். அது மட்டுமல்ல, இவர் போய் அதிமுக காரரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இதெல்லாம் தண்ணி தேங்கிருக்கான்னு சொல்றாங்க. எப்படியும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தேங்கும், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி போய் தண்ணி தேங்கும்? இன்னொன்றையும் சொல்றேன், திமுக ஆட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், அதுக்கு போய் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அந்த பணி செய்கின்ற அந்த ஒப்பந்ததாட்டு இது கேட்டதுனால அவங்க வேலை விட்டுட்டு போயிட்டாங்க. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பணி துவங்க வேண்டும், எல்லாத்து பணியான ரத்து செய்வது என்று 2010வது மாசம் நோட்டீஸ் விட்டாங்க. நோட்டீஸ் விட்டன அந்த ஒப்பந்தாரர்கள் அவர்கள் விதிக்கப்பட்ட அபராதத்தை கட்டிட்டு பணி துவங்கிட்டாங்க. அதனால வந்த விளைவு. ஏன்னா வடகிழக்கு பருவமழை துவங்குகின்ற பொழுது வேலை நிறுத்தி இருக்கணும். ஆனா வடகிழக்கு பருவமழை துவங்குகின்ற பொழுது வேலை ஆரம்பிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். என்ன மேல பணி போடுற? அது மட்டுமல்ல, ஏன் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பாகவே என்னெல்லாம் தண்ணி தேங்கி இருக்குன்னு அதிகாரி விட்டு நீங்க ஆய்வு செய்ய வேணும் இல்ல? செய்யல. பிறவிட்ட முதலமைச்சர் அது தெரியல. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது வடகிழக்கு பருவமழை துவங்கிட்டு முன்னே எல்லா மாவட்ட ஆட்சியர் சொல்லி 3 மாதத்துக்கு முன்கூட்டியே என்னென்ன முன்னேற்பாடு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் முன்னேற்பாடு செய்து வச்ச காரணத்தால எவ்வளவு கனமழை பெய்தாலும் ஓரிரு நாட்கள அந்த மழை வெள்ளத்தை அகற்றிடுவோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செய்ய தவறிவிட்ட காரணத்தால சென்னை வாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கனமழையால் தேங்கிய நீரினால் அந்த கனமழையால் தண்ணீர் தேங்கி மின்சாரம் துண்டிப்பு. 4 நாள் மின்சாரம் கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது, குழந்தைகளுக்கு பால் கிடையாது, மருத்துவ வசதி கூட செய்யல. இதே கனமழை வருகின்ற பொழுது, புயல் வருகின்ற பொழுது நாம் அம்மாவுடைய அரசு புயல் வேகத்தில் இருந்து எல்லா பகுதியிலும் மருத்துவ முகாம் நடத்தணும், தொற்றுநோய் பெறாமல் பாதுகாத்தோம். அதையும் இந்த அரசாங்கம் செய்யல. அதை இன்னைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு மக்கள் விரால் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விடுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்மா மினி கிளினிக்கே 3 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா மினி கிளினிக் என்று எப்பேற்பட்ட திட்டம்! இங்கே வரி வந்திருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நோயா ஏற்பட்டா அந்த பகுதியிலே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். 2000 அம்மா மினி கிளினிக்கை திறந்தோம். அந்த 2000 அம்மா மினி கிளினிக் பணிபுரிந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் இந்த கொரோனா காலத்தில் தன் உயிரையும் பொருட்படுத்தாம அந்த பணியில் ஈடுபடுத்தினீங்க. சிறப்பாக செயல்பட்டு கொரோனா வைரஸ் பரவலில் இருந்து மக்களை காப்பாற்றியவர்கள் அம்மா மினி கிளினிக்கில் பணிபுரிந்த மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர். அந்த அம்மா மினி கிளினிக்கும் போடுறீங்க. ஏங்க 2000 அம்மா மினி கிளினிக் ஏழை எளியவர்களுக்கு அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இதெல்லாம் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக நீங்கள் இதை முடக்கினால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தோல்வி சந்திப்பீர்கள். அதேபோல 7.5% இடஒதுக்கீடு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் MBBS ஆக வேண்டும், மருத்துவர் ஆக வேண்டும், பல் மருத்துவர் ஆக வேண்டும். அதற்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறத்திலே குடிசையிலே வாழ்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியிலே படிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய
தலைவாசலை அமைத்திருக்கிறோம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. ஒரு 4 நாளைக்கு முந்தி வந்து இங்கே சேலத்தில் பேசினார், பட்டியலிட்டு சொன்னார், அதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை என்று. இவ்வளவு திட்டத்தையும் செஞ்சிருக்க இந்த ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு பாலம், கொஞ்சமா பாலம், பாதாள சாக்கடை திட்டம் பாதியில விட்டுட்டு போயிட்டீங்க, நாங்க தான் நிறைவேற்றணும். கால்வாய் சீரமைப்பு அதையும் நாங்க தான் செய்கிறோம். பூங்கா வச்சிருக்கிறோம். இந்த அரசு மோகன் குளம் மருத்துவமனை அம்மா இருக்கும்போது மகப்பேறு மருத்துவமனை 500 பேர் பரிகேசி கொண்ட மருத்துவமனை, லட்சம் விளைவுகள் சிகிச்சை முகாம். புயல் வெள்ளம் எது வந்தாலும் மின்சாரம் துண்டிக்காம பூமிக்கு அடியில மின் கேபிள் சேலத்தில் போட்டுட்டு இருக்கிறோம். உயர்மட்ட பாலம் 5 ரோடு பாலம் நல்லா காட்டுங்கப்பா, தொலைக்காட்சி ஸ்டாலின் காட்டுங்க. ஒண்ணுமே செய்யலைங்கிறார். அற்புதமான ஈரடுக்கு பயன்பாலம், திருவாக்கண்டூர்ல பாலம், அதே போல செவப்பாட்டியில பாலம், சேகேஸ்வர் இருமாலை பிரிவு பாலம், மாமாங்கம் அந்த இடத்துல அந்த ரேடியேஷன் ஹோட்டல் பக்கத்தில் நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசு அனுமதி வாங்கிட்டோம். இந்த அரசாங்கம் உடனே எடுக்கணும். செவப்பாட்டியில பாலம், முள்ளுவாடி காட்டில் பாலம், டவுன் ஸ்டேஷன் பக்கத்தில் நான் ஏற்கனவே சாங்ஷன் செஞ்சு பணம் ஒதுக்கியாச்சு. அதையும் இந்த அரசாங்கம் செய்ய வேணும். ஆனந்தா பாலம் கிடப்பில் போட்டிருந்தாங்க, அதையும் நாங்களே செஞ்சோம். இப்படி ஏராளமான பாலங்களை கொடுத்தது அம்மாவுடைய அரசு. அதே சாலை திருச்செங்கோட்டிலிருந்து ஓமலூர் வரை 4 வழிச்சாலை, ஓமலூரிலிருந்து மேச்சேரி வரை 4 வழிச்சாலை, சேலத்திலிருந்து திருப்பூர் வரை 4 வழிச்சாலை, எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டது. அதோட நம்முடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்றைக்கு சிறப்பான திட்டம். நம்முடைய சேலத்தில் மட்டும் சுமார் கிட்டத்தட்ட பழைய பேருந்து ஈரடுக்கு பேருந்தா 96 கோடியில நடந்துட்டு. பெரியார் பேரங்காடி மேம்பாட்டு பணி 20 கோடி, பள்ளப்பட்டி ஏரி மறுசீரமைப்பு கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு கால்வாய் 30 கோடி, குமரகிரி ஏரி மறுசீரமைப்பு கழிவுநீர் கலப்பை தடுப்பதற்கு கால்வாய் 26 கோடி, தொங்கு பூங்கா பல்நோக்கு கூடம் கட்டுதல் மற்றும் பல அடுக்கு வாகன நிறுத்தம் 23 கோடிங்க. கோட்டை பகுதியில் பல்நோக்கு கூடம் கட்டுதல் 6 கோடி, எருமாபுரம் பகுதியில் பசுமை வெளிப்பூங்கா அமைத்து சாலை சுற்றுலா அமைக்க 23 கோடி, நேரு கலையரங்கம் பிரம்மாண்டமான கலையரங்கம் மேம்பாடு 34 கோடி, சீர்மிகு நகர பகுதியில் தற்போதுள்ள குடிநீர் விநியோக அமைப்பினை மேம்படுத்தும் பணி 24 நேரம் குடிநீர் வழங்க திட்டம் பணி 79 கோடி ஒதுக்கீடு, நிலையில் உள்ள பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவதற்கு 110 கோடி, 5.5 மெகாவாட் சோலார் பேனல் பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற பணிக்கு 30 கோடி, ஓஸ் மைதான மேம்பாடு பணி 10.5 கோடி. ஸ்டாலின் அவர்களே, மாண்பு அம்மாவுடைய அரசு சேலம் மாநகரம் ஒரு சிறந்த மாநகரமாக, அனைத்து அடிப்படை வசதி கொண்ட மாநகரமாக உருவாவதற்கு சுமார் 950 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பணியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திரு ஸ்டாலின் அவர்களே, இப்படி பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதோடு இன்னைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்ட அதிமுக கட்சிக்காரர் வந்து பொய் வழக்கு போடுது. நீ எத்தனை வழக்கு போட்டாலும் நாங்கள் அஞ்ச போவதில்லை. பொன்மச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் போட்டீங்க, நான்கு அம்மா காலத்திலையும் போட்டீங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சிக்காரர் மேல பொய் வழக்கு போட்டுட்டீங்க. சட்ட நீதியாக சந்தித்து வெல்லும். அது மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்கள் மீது வேண்டும் என்றே திட்டமிட்டு பொய் வழக்கு தொடுப்பதற்காக இன்றைக்கு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளை பயன்படுத்தி அரசு இன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் வீடு, உறவினர்கள், நண்பர்கள் வீடு மீது ரெய்டு நடத்துறாங்க. என்ன ரெய்டு நடத்துறாங்க? அதிமுக ஒன்றிச்சாரால் வீட்டில். ஏங்க, அது மட்டும் இல்ல, பல அமைச்சர்கள் மீது இன்றைக்கு ரெய்டு நடத்தி இருக்கிறீங்க. இதனால நாங்க பயன்படுவோமா?